இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். STR ரொக்க நிதி உதவி தீபாவளியை முன்னிட்டு நாளை அக்டோபர் 18ஆம் தேதி முதல் வழங்கப்படுகிறது. STR எனப்படும் சும்பாங்கன் துணை ரஹ்மா ரொக்க நிதி உதவியின் 4ஆம் கட்ட பணப்பட்டுவாடா நாளை அக்டோபர் 18ஆம் தேதி சனிக்கிழமை முதல் வழங்கப்படவிருக்கிறது என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்திய சமூகத்தினர் வரும் அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை தீபாவளி திருநாளை கொண்டாடுவதை ஒட்டி STR ரொக்க நிதி உதவி முன்கூட்டியே வழங்கப்படுவதாக நிதி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. STR நிதி உதவி பெறுநர்களின் தகுதி வாரியாக வழங்கப்படும். இந்த 4ஆம் கட்ட நிதி உதவியில் தலா 700 ரிங்கிட் வரை நிதி உதவியை பெறுவர். இதற்காக அரசாங்கம் 2 பில்லியன் அல்லது 200 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. இந்த நிதி உதவியை அரசாங்கம் முன்கூட்டியே வழங்குவது மூலம் மலேசிய இந்திய சமூகத்தினர் தீபாவளி திருநாளை மேலும் மகிழ்ச்சி பொங்க குதூகலமாக கொண்டாடுவார்கள் என்று அரசாங்கம் நம்புவதாக அந்த அறிக்கையில் நிதி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. பள்ளிகளில் நிகழும் பகடிவதை சம்பவங்களை பள்ளிகள் மறைக்கக்கூடாது. அவ்வாறு மறைத்தால் பள்ளிகளை தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் இன்று நினைவுறுத்தியுள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்விக் கழகங்களில் நிகழும் எந்தவொரு பகடிவதை சம்பவத்தையும் அது சிறிதாக இருந்தாலும் கூட அதனை பாதுகாக்க வேண்டாம் என்று பள்ளிகளுக்கு, குறிப்பாக தலைமை ஆசிரியர்களுக்கு பிரதமர் கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளார். பகடிவதை பாதுகாக்கப்படுவதும் மறைப்பதும் ஒரு வகையான குற்றமாக கருதப்படலாம் என்று டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். பகடிவதை சம்பவங்களுக்கான காரணங்களில் தவறான புரிதல்கள் அல்லது மாணவர் பாதுகாப்பதை விட பள்ளியின் தோற்றத்தை பேணுவதற்கு முன்னுரிமை அளிப்பது ஆகியவை அடங்கும். இவ்விவகாரத்தில் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் முழுமையாக ஒத்துழைப்பு நல்க வேண்டும். சில நேரங்களில் மாணவர்களை பாதுகாப்பதை விட பள்ளி பெயர் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக இத்தகைய சம்பவங்களை மறைப்பதும் உண்டு என்பதையும் டத்துஸ்ரீ அன்வார் விளக்கினார். இன்று புத்ராஜயா பிரஸின் 5 சருலிங் அரசு பணியாளர்களுக்கான வீடமைப்பு பகுதியில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றில் வெள்ளிக்கிழமை தொழுகையை முடித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்துஸ்ரீ அன்வார் மேற்கண்டவாறு கூறினார். கடந்த செவ்வாய்க்கிழமை புட்டாலிஞ்சோயா பண்டா உத்தாமாவில் 4ஆம் படிவ மாணவி ஒருவர் 2ஆம் படிவ மாணவனால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் அந்த மாணவியின் உடலில் கிட்டத்தட்ட 200 கத்திக்குத்து காயங்கள் இருந்ததாக கூறப்படுவது தொடர்பில் தற்போதைக்கு தங்களால் கருத்துரைக்க இயலாது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். பட்டாலிஞ்சோயா பல்கலைக்கழக மருத்துவமனையில் நடைபெற்ற சவ பரிசோதனையில் தனது மகளின் உடலில் கிட்டத்தட்ட 200 கத்திக்குத்து காயங்கள் இருந்ததாக அந்த மாணவியின் தாயார் வாங் லீ பிங் என்பவர் நேற்று செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். எனினும் சவ பரிசோதனை அறிக்கைக்காக போலீசார் காத்திருப்பதாகவும் அது கிடைத்த பின்னரே அந்த மாணவியின் தாயார் கூறிய தகவலை உறுதிப்படுத்த இயலும் என்று பட்டாலிஞ்சோயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஷம்சுடீன் மாமட் தெரிவித்தார். பள்ளியில் நிகழ்ந்த இந்த கோர கொலை தொடர்பில் இதுவரை 127 பேரிடம் தாங்கள் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பள்ளி நல்லுரையாளர் மற்றும் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அவர்களில் அடங்குவர் என்று அவர் விளக்கினார். Salam sejahtera, salam Malaysia Badani. Gele-gele tai magre sakotile. Rumba nandri ke piketi adrigo, imba meshugo, elulem baugo, Deepawali now watago. Hari ini kita bersama untuk merayakan sambutan Hari Deepawali. Deepawali is a festival of light ataupun pesta cahaya. Adalah sangat penting kita sentiasa ingat. Pesta cahaya bermaksud kita tinggalkan kegelapan. Kita menyambut sinar harapan yang baru dengan penuh ceria. Dan kerajaan Madani adalah kerajaan untuk semua. Maka sempena Deepawali tahun ini, saya mewakili kerajaan Madani menyampaikan sentuhan kasih istimewa iaitu 15 juta ringgit untuk semua perkampungan India di seluruh negara sempena perayaan Deepawali tahun ini. Ini adalah bukti di mana kerajaan Madani sentiasa menjaga kebajikan masyarakat termasuk kaum India supaya tiada yang tertinggal, tiada yang terpinggir. Selain daripada itu, di mana kita ada pelbagai bantuan lagi untuk membantu kaum India termasuk 100 juta untuk Mitra Fund
membantu kaum India. Kita juga ada rumah ibadat bukan Islam, di mana KPKT tahun ini juga telah luluskan peruntukan paling tinggi dalam sejarah, 20 juta ringgit untuk kuih-kuih Hindu di seluruh negara. Dan ini adalah bukti komitmen kerajaan Madani. Kita teguh kerana kita bersama. Rumah-rumah Nandrika, Deepavali now wa teguh. தீபாவளி திருநாளை முன்னிட்டு வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளும் வாகனமோட்டிகள் வடக்கு தெற்கு நெடுச்சாலையை பயன்படுத்தும் போது சாலை நிலவரம் பற்றிய வழிகாட்டலுக்குரிய செயலியை பிளஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இன்று அக்டோபர் 17, 18 மற்றும் 21ஆம் தேதிகளில் தீபாவளி விடுமுறை மற்றும் கூடுதல் பள்ளி விடுமுறையால் 22 லட்சம் வாகனங்கள் வடக்கு தெற்கு நெடுச்சாலையை பயன்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாகனமோட்டிகள் இதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்வதற்கும் தேவையற்ற போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கும் தங்கள் பயண முறையை திட்டமிட்டுக் கொள்வதற்கும் நெடுச்சாலை நிலவரங்களை தெரிந்து கொள்வதற்கும் பிளஸ் செயலியை பயன்படுத்திக் கொள்ளலாம். மக்கள் தங்கள் கைபேசியில் மை பிளாஸ் TTA என்ற செயலியை பதிவேற்றம் செய்து கொள்ளும்படி அந்த நெடுச்சாலை வாரியம் தெரிவித்துள்ளது. தீபத் திருநாள் கொண்டாடும் அனைத்து மலேசிய இந்தியர்களுக்கும் இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் தியோ தமது இதயம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். தீபாவளி என்பது இருளை நீக்கும் ஒளியின் வெற்றியை குறிக்கும் விழாவாகும். தீபாவளியில் ஒளிரும் தீப கதிர்களைப் போலவே நமது சொந்தங்களும் உறவுகளும் சுற்றத்தாரும் அன்பில் திளைத்து இன்பத்தில் இந்த விழாவை கொண்டாட நான் மனதார வாழ்த்துகிறேன். இன்றைய காலகட்டத்தில் மலேசியர்களின் கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம் என முக்கிய துறைகளில் இலக்கவியல் தொழில்நுட்பத்தின் முன்னேற்ற ஒளி பரவி உள்ளதை நாம் பெருமையுடன் காண்கின்றோம். இந்த இலக்கவியல் நீரோட்டத்தில் நமது இந்திய சமுதாயம் பின்தங்கிவிடாமல் இருப்பதை மடானி அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எனது முழு ஆதரவும் பங்களிப்பும் மனப்பூர்வமாக இருக்கும் என்று கோவிந்த் சிங் குறிப்பிட்டார். மடானி அரசாங்கத்தின் கீழ் இந்தியர்களின் நலன் காக்கப்படும். நாட்டின் தூரநோக்கு திட்டத்தில் இந்தியர்களையும் மடானி அரசாங்கம் அரவணைத்து செல்லும். மித்ரா மற்றும் கோவில்கள் மட்டுமின்றி பிற மேம்பாட்டு திட்டங்களையும் இந்தியர்களுக்காக இந்த ஒற்றுமை அரசாங்கம் வழங்கி வருகிறது என்பதையும் கோவிந்த் சிங் சுட்டிக்காட்டினார். Sat Sri Akal, Vanakkam. Salam sejahtera semua. Saya harap bahawa semua datang beramai-ramai pada 18 hari bulan Oktober tahun 2025 bertempat di Brickfields, Lot F, New Central untuk kita bersama-sama merayakan Majlis Rumah Terbuka Deepavali Madani tahun 2025. Daripada jam 10.30 pagi sehingga 2 petang, datang beramai-ramai kita menyambut Deepavali bersama-sama. Selamat menyambut Hari Deepavali, Deepavali nan Vartakal. Jumpa di sana. மேலும் தமிழ் பாலர் பள்ளி, தமிழ் பள்ளிகளின் மேம்பாடு, இந்திய வணிகர்களுக்கான பிரத்யேக உருமாற்ற திட்டங்கள், இளைஞர்களுக்காக சிறப்பு திறன் பயிற்சி திட்டங்கள் என சமூக நல மேம்பாட்டு திட்டங்களை மடானி அரசு செயல்படுத்தி வருகிறது. இதனை மலேசிய இந்திய சமூகம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கோவிந்த் சிங் தமது தீபாவளி வாழ்த்துச் செய்தியில் கேட்டுக்கொண்டார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIA முனையம் 2 உள்ள குடிநுழைவுத்துறையின் சிறப்பு விரைவு பாதையை பயன்படுத்தி பல வெளிநாட்டினரை நாட்டிற்குள் சட்டவிரோதமாக கொண்டு வருவதற்கு கடத்தல் முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படும் உள்ளூரைச் சேர்ந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹோட்டல் மேற்பார்வையாளராக பணிபுரியும் 34 வயதான அந்த சந்தேக பெண்மணி விமான நிலையத்தில் நிலையான சோதனைகளை தவிர்ப்பதற்காக சிறப்பு விரைவு பாதை சிட்டையை பயன்படுத்தி குடிநுழைவு முகப்பிடம் வாயிலாக 6 இந்தோனேசிய பயணிகளை அழைத்துச் செல்ல முயன்ற போது கைது செய்யப்பட்டார். நேற்று முன்தினம் புதன்கிழமை இந்த சம்பவம் நடந்ததாக மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏஜென்சி தெரிவித்துள்ளது. முதற்கட்ட விசாரணையில் வெளிநாட்டவர்களை நாட்டிற்குள் அழைத்து வருவதற்கு அந்த பெண்மணி ஒவ்வொருவரிடம் கணிசமான தொகையை பெற்றுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஹோட்டல் ஊழியர்கள் மற்றும் ஒரு தனியார் நிறுவனம் உட்பட பல நபர்கள் இதுபோன்ற முறையை பயன்படுத்தி வெளிநாட்டினரை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டு வரும் நடவடிக்கையை கடந்த ஓராண்டு காலமாக மேற்கொண்டு வந்துள்ளது என்று உளவு தகவல்கள் கூறுகின்றன. இந்தோனேசியா, சீனா, வானுவாத்து, கம்போடியா மற்றும் லாவோஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தனி நபர்களை நாட்டிற்குள் கொண்டு வருவதில் இந்த கும்பல் குடிநுழைவுத்துறையின் விரைவு பாதையை பயன்படுத்தி உள்ளது என்பது அம்பலமாகி உள்ளது. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் பேரா தாப்பா RNR ஓய்வு தளத்தில் ஒரு குடும்பத்தை மிரட்டிய 4 நபர்களை போலீசார் தேடி வருவதாக
பேரா மாநில போலீஸ் துணைத் தலைவர் துணை கமிஷனர் முகமது அஸ்லின் சடாரி தெரிவித்தார். கடந்த புதன்கிழமை நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் வேளையில் இந்த மிரட்டலில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 2 வெவ்வேறு வாகனங்களில் பயணம் செய்த 2 ஆண்களையும் 2 பெண்களையும் போலீசார் தேடி வருவதாக அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக 60 வயது மதிக்கத்தக்க ஒருவர் போலீசில் புகார் செய்துள்ளார். தனது காரை 2 வாகனமோட்டிகள் குவாலகங்சார் அருகில் மினோரா சுரங்கப்பாதையிலிருந்து துரத்தி கொண்டு வந்ததாகவும் தாப்பா RNR ஓய்வு தளத்தில் காரை நிறுத்தும்படி அவர்கள் கடும் எச்சரிக்கை விடுத்ததாகவும் அந்த வாகனமோட்டி தனது போலீஸ் புகார் செய்துள்ளார். ஓய்வு தளத்தில் காரை நிறுத்திய பின்னர் அந்த 2 கார்களிலிருந்து இறங்கிய 2 ஆண்களும் 2 பெண்களும் தனது காரை நோக்கி வந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் வாகனங்களை தமது கார் முந்திச் சென்றது குறித்த கேள்வி எழுப்பியதுடன் தம்மையும் தனது குடும்ப உறுப்பினர்களையும் கடுமையாக மிரட்டிய பின்னர் 180 ரிங்கெட்டை பறித்து கொண்டு அவர்கள் அங்கிருந்து சென்றதாக அந்த நபர் போலீசில் புகார் செய்துள்ளார் என்று துணை கமிஷனர் முகமது அஸ்லின் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.